வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேங்கோ பப்பட், அதாவது கடையில் கிடைக்கிற நேச்சுரல் ஃப்ரூட் பல்ப் மாதிரி நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரே பழம் மட்டும்தான் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி விட வேண்டாம். பார்த்திங்களா, ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்துருக்கிற ஒரே ஒரு மாம்பழத்துக்கு 25 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் தூவருக்கு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் வாசம் பிடிக்கல அப்படின்னா இதை ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ விழுதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விழுதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சர்க்கரையும் மாம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இந்த பழம் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதோட 2 சிட்டிகை ஏலக்காய் பொடி ஆட் பண்ணால் போதும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டு பேனை சாய்ச்சி பாருங்கள். ஈஸியாக வழியிற பதத்தில் இருந்தால் தான் தட்டில் ஊற்றி சுற்ற முடியும். இப்போது இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் தடவி வச்சிட்டோன்னா காஞ்சி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரும். இப்போது நம்ம வேக வச்ச மாம்பழ விழுதை இந்த தட்டத்தில் கொட்டிக்கலாம். நல்லா சுற்றி விடுங்க. ஈவனாக ஏகமாக தட்டி விடுங்க. ஒரு கையில் பிடிச்சி ஒரு கையில் தட்டி தட்டி பரப்பி விட்டோன்னா ஈவனாக ஆயிரும். தட்டி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணலை அப்படின்னா மாம்பழ விழுது சும்மா சுற்றிகிட்டே தான் இருக்கும் பிளேட்டில். ஏன்னா நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கிறதால அரைச்ச விழுது வழுக்கிட்டே போகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பிளேட்டை நீங்கள் ஒரு சைடு சாய்ச்சி வச்சாலும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணினது கீழே விழுகாது. இப்போ இதை நம்ம வெயிலில் 2 நாள் காய வச்சிடலாம். இப்போ காலையில் 10 மணிக்கு காய போட்டிருக்கேன். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு காஞ்சு வந்திருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டும். நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு கத்தி வச்சு லைட்டாக சைடில் எடுத்து விட்டு 2 கையிலையும் பிடிச்சி மெதுவாக இழுத்துடுங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்தும் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்படியே நேராக போட்டு கட் பண்ணோன்னா ஒட்டிக்கும். ஸோ உல்ட்டாவாக திருப்பி போட்டு கட் பண்ணுங்கள். சிசர்ஸ் யூஸ் பண்ணால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரோல் பண்ணி சர்வ் பண்ணணுன்னா திரும்ப எந்த சைடில் காய போட்டிருந்தோமோ அதே சைடில் திருப்பி ரோல் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் ரோல் பண்ண முடியும். ஷேப்ஸ் அவங்கவுங்க பெரியத்துக்கு ஏற்ப ஒன்றா ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேங்கோ பப்பட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, எடுத்து பார்க்கும்போது கண்ணாடியாட்டாக இருக்கும். இதை நீங்கள் 15 டேஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்டுன்னு கேட்கும்போது ஸ்டோர் ப்ராட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.